வணக்கம் ஆண்டர்பிரினர்ஸ். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொன்னாலே இமீடியட்டாக நம்ம நினைவுக்கு வர்றது ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸு. அங்கே ஒரு 60-70 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பெரிய டேர்ன் ஓவரு. அந்த கம்பெனி ஓனர் அந்த ஆஃபீஸ் வாசலில் ஒரு ஆடி காரில் வந்து இறங்குறாரு. இந்த மாதிரிலாம் தான் நம்மளுக்கு தோணும். கரெக்டுங்களா? இதே தாட் ப்ராசஸோடு தான் கிளைண்ட் ஒருத்தர் என்கிட்ட வந்து, சரி இந்த பெரிய பிஸ்னஸ்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன பிஸ்னஸ் தான், கார்ப்பரேட் ஆஃபீஸ்லாம் கிடையாது, வீட்டில் வச்சே தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதே சமயம் நிறைய ஸ்டாஃப்ஸ் எல்லாமும் கிடையாது சார், என்னால் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு. இது அவருக்கான சந்தேகம் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் தான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா சின்ன சின்ன கம்பெனிஸ் ப்ரைவேட் லிமிட்டடாக தங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியுமா, அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பேசிக் கண்டிஷன்ஸ், பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, யாரெல்லாம் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண முடியும், இதெல்லாம் பற்றி தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கூடவே இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அந்த கனவை, அந்த ஆசையை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்காமலே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. இன்னொரு செக்மெண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுல சிரமங்கள் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கம்யூனிட்டியில் ஆல்ரெடி பிஸ்னஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸு, பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்களுமே அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறேங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கப்புறமா முதல்ல உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்றத கொடுப்பாங்க. ஆனாலும் நீங்கள் 18 வயசு பூர்த்தி ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களால் உங்கள் பேர்லேயே ஒரு வீடு வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும், கடன் வாங்க முடியும், கார் வாங்க முடியும், ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கான அந்த மேஜர் அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு லீகல் ஸ்டேட்டஸுங்க. இதே மாதிரி தாங்க கம்பெனியுமே. கம்பெனி அப்படின்றத நம்ம ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது அந்த கம்பெனிக்குன்னு பேன் கார்டு கிடைக்கும். அந்த கம்பெனி பேர்லேயே உங்களால் ஒரு கார் வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும், அந்த கம்பெனி பேர்லேயே கடன் வாங்க முடியும். இது எல்லாமே ஒரு லீகல் ஸ்டேட்டஸுங்க. இதை தான் நம்ம வந்து லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பிஸ்னஸை நம்ம ப்ரைவேட் லிமிட்டடாவோ இல்லை ஒரு ஓபிசி ப்ரைவேட் லிமிட்டடாவோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த பிஸ்னஸை தனியாகவே ஒரு இண்டிபெண்ட் லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீகல் என்டிட்டி அப்படின்ற ஸ்டேட்டஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ 1% கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடாவோ ரிஜிஸ்டர் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய கம்பெனியாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ரொம்ப பெரிய பிஸ்னஸ், சின்ன பிஸ்னஸ்ன்ற மாதிரி சட்டத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லுங்க. ஸோ ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் தாராளமாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். சின்ன பிஸ்னஸ் அப்படின்றது ரொம்ப சின்ன டேர்ன் ஓவர் தான் இருக்குது. பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸ் கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இல்லை ஒரு கன்சல்டன்சி தான் நான் வச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப சின்ன லெவலில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பிஸ்னஸுமே தாராளமாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணலாங்க. சரிங்க, இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குங்க. அந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ண எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் தாராளமாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாங்களா? முதல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது 2 ஷேர் ஹோல்டர்ஸ். ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பெனியோடைய ஓனர்ஸுங்க. அவங்க தான் அந்த கம்பெனியில் முதலீடு போட்டு அந்த கம்பெனியை உருவாக்கக்கூடிய உரிமையாளர்கள். ஸோ இவங்கள தான் நம்ம ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 பேர் அப்படின்னும் போது சில இடங்களில் ஒருத்தர் மட்டும்தான் பிஸ்னஸில் இருப்பார். கூட யாராவது அவங்களோட ஒய்ஃபையோ இல்லை அப்பா, அம்மா, இல்லை ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை கூட கோ ஷேர் ஹோல்டராக வேணால் சேர்த்துக்கலாங்க. இல்லை சில இடங்களில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக இன்வெஸ்டர்ஸை தேடிட்டு இருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனியில் பணம் போட்டு முதலீட்டாளர்களாக உள்ளே வருவாங்க. அவங்களையுமே நீங்கள் ஷேர் ஹோல்டராக சேர்த்துக்கலாம். ஸோ முதல் கண்டிஷன் மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸ். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைரக்டர்ஸ். டைரக்டர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஷேர் ஹோல்டர்ஸ்னு பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க கம்பெனியோட ஓனர்ஸ். டைரக்டர்ஸ்ன்றவங்க அந்த கம்பெனியோடைய நிர்வாக அதிகாரிகள். கிட்டத்தட்ட ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான், பட் டாப் லெவல் எம்ப்ளாயீஸ். அதாவது அந்த டாப் மேனேஜ்மெண்ட் அப்படின்வாங்க இல்லையா, அந்த டாப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றவங்க தான் இந்த டைரக்டர்ஸ். ஸோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மினிமம் 2 ஷேர் ஹோல்டர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 டைரக்டர்ஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் அதே ஷேர் ஹோல்டர்ஸே முன்னாடி 2 ஷேர் ஹோல்டர் இருந்தாங்களே அவங்களே கூட டைரக்டர்ஸாக இருந்துக்கலாம். ஸோ 2 பேர் அப்படின்றது 2 ஷேர் ஹோல்டர், அதே 2 ஷேர் ஹோல்டர் டைரக்டர்ஸாகவும் இருந்துக்கலாங்க. இது 2வது ரெக்குயர்மெண்ட். 3வது ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது ஆஃபீஸ் ஸ்பேஸ்.
இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு சின்ன ஆஃபீஸ் ஸ்பேஸாவது இருக்கணுங்க. ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்படின்றது எதை வந்து குறிப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதர் உங்களுக்கு ஒரு தனியாக ஆஃபீஸ், கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி வைக்கிறீங்கன்னா ஓகே. அப்படி இல்லை, நான் என்னோட வீட்லேயே தான் வச்சு பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீட்லேயே வச்சு கூட உங்களோட ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இந்த கோவொர்க்கிங் ஸ்பேஸு, விர்ச்சுவல் ஆஃபீஸ் அந்த மாதிரி அட்ரஸை கூட காமிச்சு நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிடலாங்க. ஸோ 3வது கண்டிஷன் அப்படின்றது இந்திய எல்லை பரப்புக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் அப்படின்றத நம்ம அட்ரஸ் ப்ரூஃபாக சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் 4வது கண்டிஷன் அப்படின்றது கம்பெனிக்கான கேபிட்டல். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு முதலீடு வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த முதலீடு அப்படின்றது கவர்மெண்ட் எவ்வளோ நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா மினிமம் உங்ககிட்ட ஒரு கேபிட்டலாக ₹1,00,000 காமிச்சிருக்கணுங்க. இந்த ₹1,00,000ன்றது கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணும் போதே நீங்கள் வந்து ₹1,00,000 காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஒரு 6 மாத காலம் இருக்கும். அந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட முதலீடான அந்த ₹1,00,000 அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு எஸ் நான் போட்டுட்டேன், கம்பெனிக்கான முதலீடு வந்துருச்சு அப்படின்றத கவர்மெண்ட்டுக்கு ப்ரூஃபாக சப்மிட் பண்ணால் போதும். ஸோ திரும்ப சம்மரைஸ் பண்ணுறேன். 4 கண்டிஷன்ஸு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேர் ஹோல்டர், அதே ஷேர் ஹோல்டர்ஸ் டேரக்டர்ஸாகவும் இருந்துக்கலாம். ஸோ 2 டேரக்டர்ஸ். 3வது கம்பெனிக்குன்னு ஆஃபீஸ் ஸ்பேஸு. 4வது ₹1,00,000 கேபிட்டல். இதெல்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண முடியுங்க. இந்த மாதிரியான பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸை மட்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ண என்னோட ஒரு கிளைண்ட் ஒருத்தருங்க திருச்சியில் அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருக்கு ரீசெண்டாக ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 ஸ்டாஃப் தான். ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் தான் அவங்களோட ஆஃபீஸு. ஒரு ₹60,000 ₹75,000 வரைக்கும் தான் மாதத்துக்கு அவங்களுடைய லாபமே நிற்கும். இவருக்கு கூட ரீசெண்டாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருந்தோம். இதே மாதிரி ஐடி கம்பெனிஸு, இன்னும் வந்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பேசிக் லெவலில் இருப்பாங்க. இந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் மட்டுமே சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அவங்க கூட தாராளமாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுலேயுமே இந்த கண்டிஷன்ஸ்லையுமே ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெறும் இந்த 2 ஷேர் ஹோல்டர் 2 டேரக்டர்ஸ் எல்லாம் இல்லை, நான் சின்ன கம்பெனி தான், வெறும் ஒரே ஆள் தான் இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனோட பேர் தான் ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட். நம்ம இப்போ பார்த்தது நார்மல் ப்ரைவேட் லிமிடெட். வெறும் ஒரே ஷேர் ஹோல்டர் ஒரே டேரக்டர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியை ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் 1% கம்பெனி ப்ரைவேட் லிமிடெடாக கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. சரிங்க, இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் சின்ன கம்பெனிஸ் கூட தாராளமாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு. பட் என்னோட கிளைண்ட்டுக்கு இன்னொரு சந்தேகம் இருந்துச்சு. என்னென்னா, சரி நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான்றது முடிவு பண்ணிட்டேன், ஆனால் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கும் ப்ரைவேட் லிமிடெட்டுக்கும் என்ன சார் அட்வான்டேஜ், அதையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் முழு மனசோட கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ற முடிவு எடுத்துருவேன் அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ இதுவுமே அகைன் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தான். ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கும் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இருக்கக்கூடிய முதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ். நீங்கள் கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், ஆனால் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இன்வெஸ்டர்ஸை உங்கள் கம்பெனிக்குள்ளே கொண்டு வரலாம். இந்த இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்க உங்கள் கம்பெனியில் முதலீடு பண்ணி அது மூலிமா உங்களோட ஈக்விட்டிலேருந்து, அதாவது கொஞ்சம் பங்குகளை எடுத்துப்பாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாபம் வரும்போது அவங்களுக்கான லாபத்தில் எவ்வளோ பங்கோ அதை அவங்களுக்கு பிரித்து கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் உங்கள் கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தால் மட்டும்தாங்க முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணுவாங்க. ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபேர்ம்லேயோ இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்லேயோ எல்எல்பிலேயோ வந்து முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய முடியாது. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் மட்டும்தான் முதலீடு அப்படின்றது வரும். அடுத்து 2வது மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பெனிஃபிட்டுங்க. இதில் நிறைய டாக்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குது. கார்ப்பரேட் டாக்ஸ்ன்றது அரௌண்ட் 25% நீங்கள் வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் பே பண்ணுவீங்க. ஆனால் அந்த லாபத்தை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் எத்தனை டேரக்டர்ஸ் இருக்கீங்களோ அத்தனை டேரக்டர்ஸ்க்கு சம்பளமாக பிரித்து எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு ₹12.25 லட்சம் வரைக்கும் ஒரு தனிநபருக்கு வருமான வரி அப்படின்றது கிடையாதுங்க. ஸோ வருமான வரியில் அந்த ரிபேட்ஸ் எல்லாம் போக ₹12.25 லட்சம் வரைக்கும் நீங்கள் எதுவும் பெருசாக வரி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் ஒரு கம்பெனியில் நீங்கள் டேரக்டராக இருக்கீங்கன்னா ₹12.25 லட்சம் வரைக்கும் சேலரியாக வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு பர்சனலாக டேக்ஸும் வராது, கம்பெனியுமே அதை எக்ஸ்பென்சஸில் காமிச்சிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது தவிர்த்து நீங்கள் இன்னும் நிறையவே டேக்ஸ், எங்கேயாவது ஃபாரின் ட்ரிப்பு போகிறீங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பென்சஸில் காமிச்சிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது 2வது அட்வான்டேஜ். நம்பர் 3, 3வது முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்றது பெட்டர் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் அப்படின்றது உங்களோட கஸ்டமர்ஸ் மத்தியிலையாக இருக்கட்டும், இல்லை உங்களோட கம்பெனிக்கு உங்களோட வெண்டார்ஸ் மத்தியிலையாக இருக்கட்டும், ஒரு பெரிய ட்ரஸ்ட்டு, ஒரு பெரிய க்ரெடிபிலிட்டி அப்படின்றது பில்ட் ஆகுங்க. ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருக்கிறத விட ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணும்போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரெடிபிலிட்டி, அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது அதிகரிக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பேசிக் அட்வான்டேஜஸ் தாங்க. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இன்னுமே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த அட்வான்டேஜஸை பற்றியாவே நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் நீங்கள் வேணும்னா போய் பார்த்துருங்க. அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சரிங்க, இன்னும் ஒரு கிளியராக இது யாருக்கெல்லாம் எந்தெந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் இது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்துடலாமா? குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுங்க. இப்போ நிறைய வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா
புது புது இன்னோவேட்டிவ் ஐடியாஸோட நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு 2-3 வருஷமாக போயிட்டுருக்கு, இப்போ நெக்ஸ்ட் லெவல் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா கட்டாயமாக நீங்களுமே பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. மூணாவது, இன்வெஸ்டர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க. நாலாவது, கம்பெனியை பெருசாக ஸ்கேல் அப் பண்ணணும், டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்து, இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு மட்டும்தான், அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கலாம், மேனுஃபேக்சரராக இருக்கலாம், சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கலாம், எந்த ஒரு இண்டஸ்ட்ரி சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம முன்னாடி சொன்ன அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா தாராளமாக பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. சரிங்க, அடுத்து இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்துட்டோம். யாரெல்லாம் தேவையில்லை, யாரெல்லாம் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, ரொம்ப ரொம்ப பேசிக் லெவலில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஒரு 25,000 50,000 தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே எனக்கு பெருசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாது, டேர்ன் ஓவரும் பெருசாக இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரீட் வெண்டாஸாக இருக்கட்டும், ஒரு ரோட் சைட் ஷாப்ஸ் வச்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு பெருசாக இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தேவைப்படாதுங்க. இது ஒன்று. ரெண்டாவது, சில பேர் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் நான் ஆரம்பிக்க போகிறேன், ஜஸ்ட் எனக்கு பிஸ்னஸ் சூட் ஆகுமா இல்லையான்னு தெரில, ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்களுமே ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மே சூஸ் பண்ணிக்கலாம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தேவைப்படாது உங்களுக்கு. அடுத்து, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபர் டீம் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது, வெறும் ஒரு தனிநபர் 2-3 கம்பெனிஸ்க்காக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரீலான்சர்ஸுமே ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களோட பேன் கார்டு, இண்டிவிஜுவல் பேன் கார்டை வச்சு அவங்க வந்து அந்த பிஸ்னஸ்க்கான டிரான்சாக்ஷன்ஸை பண்ணிக்கலாங்க. இவங்களுக்குலாம் பெருசாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்றது தேவைப்படாது. பட் நெக்ஸ்ட் லெவலுக்கு தங்களோட பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகணும், இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வரணும், ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்னதாக இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா முடியாதா, அது ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.